9 குரு இந்த இசை வெளியீட்டுக்கு வந்திருக்கின்ற மேடையில் இருக்கின்ற நண்பர்களே, வந்திருக்கின்ற தயாரிப்பாளர் நண்பர்களே, பத்திரிகை தொலைக்காட்சி தோழர்களே, எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். அதாவது எனக்கு ஜாதகத்திலாம் நம்பிக்கை இல்லை. ஆனால் செல்வகுமாருக்கு எப்பவுமே ஜாதகத்தில் ரொம்ப நம்பிக்கை உண்டு. அவர் எப்பவுமே என்னை சந்திக்கும் போதெல்லாம் எதையாவது ஒன்று சொல்லுவார். சார், குரு 7ல் இருக்குது, 8ல் இருக்குது, 9ல் இருக்குது, இந்த நேரத்தில் நீங்கள் படம் பண்ணால் ஜெயிக்கலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பார். அதில் அடிக்கடி சொல்லுவார் 2 குரு 9ல் இருந்தால் என்னமோ உலகத்தையே ஆளலாம் அப்படிம்பாரு. கரெக்டான சார் செல்வகுமார்? அதானே சொல்லுவீங்க? குரு 9வது கட்டத்தில் இருந்தா உலகத்தை ஆளலாம் அப்படின்ட்டு அதுபடி ஒரு டைட்டில் வச்சு அவர் உலகத்தை ஆள போறாரு நினைக்கிறேன், சினிமா உலகத்தை. இந்த 9ல் இருக்கும்போதே செல்வகுமார் எனக்கு ஒரு படம் டைரக்ட் பண்ணி என்னையும் ஒரு பெரிய ஒரு தயாரிப்பாளர் நான் மாற்றி விட்டுருங்க. ஏன்னா உலகத்தையே நீங்க ஆளும்போது சினிமா உலகத்தை ஆள போடுறீங்க. அதனால ஏன்னா அவருக்கு அவ்வளவு ஒரு நம்பிக்கை. அடுத்தது அவரை பத்தி சொல்லணும்னா, அவர் வேற இல்லை, நாங்க வேற இல்லை. அவர் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர். அந்த டைரக்டர் ஆகணும்னு இப்ப ஆயிட்டாரு. 1990 நினைக்கிறேன், நான் சரியா தெரியாது. ஒரு ஜெமினி சினிமான்ற ஒரு பத்திரிகையில் ரிப்போர்ட்டரா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த டைம்ல என்கிட்ட சார், நான் உங்கள்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா வேலை செய்யணும் அப்படின்னு வந்தாரு. நான் அவரை பார்த்தேன். சரி இருங்க, கொஞ்ச நாள் அப்படி இருங்க, கூட இருங்க, அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். அந்த நேரத்தில் உங்கள் இளைய தளபதி மேடையிலே என்று வைத்திருக்கின்ற என் அன்பு மகன் நடிக்கணும்னு ஆசைப்பட்டாரு. நாளை தீர்ப்புன்னு படம் ஆரம்பிச்சோம். அப்போ விஜய் அவர்கள் கூட இருக்கிறதுக்கு ஒரு நம்பிக்கையான, ஒரு நல்ல, ஒரு நாணயமான ஒருத்தர் வேணும் அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது என் மனசுல பட்டவர் அந்த நல்ல, நாணயமான, நம்பிக்கையான ஒருத்தர் செல்வகுமார் அவர்கள். அவர்கிட்ட நான் சொன்னேன், நீ டைரக்டரோட கொஞ்ச நாளைக்கு விஜய் அவர்களுக்கு பிஆர்ஓவா இருந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அன்னையிலிருந்து எங்க குடும்பத்தில் ஒருத்தரா அவர் மாறி இன்றைக்கு விஜய் அவர்கள் இந்த உச்சியிலே இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அதற்கு பல காரணங்கள். மேடையில் இருக்கிறாங்க சௌத்ரி சார், அவர் மாதிரி தயாரிப்பாளர்கள், பல இயக்குனர்கள், எல்லாரையும் விட நீங்க ரசிகர்கள், அவங்க எல்லாத்தோடையும் இன்னொரு காரணம் விஜயுடைய வளர்ச்சிக்கு செல்வகுமார். அதை யாராலையும் மறுக்க முடியாது. ஏன்னா பல விஷயங்கள் அதை நிரூபிச்சிருக்கிறார். சொல்ல வேண்டிய எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கல, இன்னைக்கு சொல்றேன். அதை உங்கள் இளைய தளபதியை பற்றி ஏதாவது ஒரு பத்திரிகையில் தவறான ஏதாவது ஒரு நியூஸ் வந்துட்டா என்ன விட முதல்ல முந்திக்கிட்டு போய் சண்டை போடுற முதல் ஆள் அவர் தான். அந்த பத்திரிகைக்கு போன் பண்ணுவாரு, ஏன் இப்படி எழுதுனீங்க, என்ன விஷயம், உண்மையா இருந்தா எழுது அப்படின்பாரு. பெரிய பெரிய விஷயங்கள்லாம் கூட பங்கெடுக்கிறாரு. அதெல்லாம் சொல்லணும்ல. ஒரு கட்டத்தில் ஒரு பத்திரிகையில் ஒரு மாதிரி எழுதியிருந்தாங்க ரசிகன் டைமில். அப்போ இவர் தான் ஒரு பெரிய ஒரு போராளியாக இருந்து
ஒரு விஷயம்லாம் பண்ணார். அப்படிப்பட்ட ஒருத்தர் அன்னைக்கு உதவி இயக்குனராக வர வேண்டும் என்ற அவருடைய ஆசை, அதாவது அப்துல் கலாம் சொல்வார்னு எல்லாரும் சொல்லுவாங்க, கனவு காணுங்கள் ஒரு நாள் நிறைவேறும் அப்படின்னு. அவர் 90ல கண்ட கனவு 2013 நிறைவேறுது. அதுக்காக உழைச்சிருக்காரு. சினிமாவை படிச்சு படிச்சு அவர் பல பத்திரிகைகள் நடத்தினார். ரசிகன் ஒரு பத்திரிகை நடத்துறீங்களா சார்? ஒரே நேரத்தில் விஜய் ரசிகன் ஒரு பத்திரிகை நடத்தினாரு, சோவாவின் ரசிகன் ஒரு பத்திரிகை நடத்தினாரு, பிரியமுடன் விஜய்னு ஒரு பத்திரிகை நடத்தினாரு. எல்லாமே விஜயை சுத்தி சுத்தியே விஜய் மைண்ட்ல வச்சுக்கிட்டு ஒரே நேரத்தில் ஒரு 5-6 பத்திரிகை நடத்தினாரு. அதோட ஒரு இன்னொரு பத்திரிகை கடவுளா ஜாதகமா, கடவுள். அதுலதான் இந்த ஜாதகத்தை எல்லாம் எழுதுவாரு. இது இந்த கட்டத்தில் இருக்கணும், அது அந்த கட்டத்தில் இருக்கணும் அப்படின்னு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அதனால அந்த 9ல குரு, அந்த பாசிட்டிவான ஒரு எனர்ஜி, அந்த குரு நிச்சயமாக உங்களை ஒரு வெற்றி இடத்திலே நிற்க வைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பத்திரிகை துறையிலிருந்து மற்றும் ஒரு இயக்குனர் பிடி செல்வகுமார், அவர் கூட முன்னாடி பழக்கம் இருந்தது. எனக்கு கோ பண்ணுறப்போ ஒரு ஜீவாவோட டேட்ஸ்லாம் பார்த்துட்டாரு. அப்போ நல்ல பழக்கம். அப்போது ஏன்னா எப்போவுமே பார்க்கும்போது இல்லை, அவரோட ஒரு சில விஷயங்கள் சண்டை போடணும்னு நினச்சா கூட ஒரு டேட்ஸ் வேணும், எக்ஸ்ட்ரா டேட்ஸ் வேணும், ஒரு 6 நாள் தவிர ஒரு 10 நாள் வேணும் அப்படின்னா ஜீவா எல்லா டேட்ஸும் கொடுத்தாரு. பட் இருந்தாலும் கொஞ்சம் பேராசைப்பட்டு ஒரு சில விஷயங்கள் கேட்டால் கூட முதல்ல சண்டை போடணும்னு சொல்லி அவரை கூப்பிட்டு பார்த்தா கடைசியில் அவர் என்ன நினைச்சாரோ அதே சாதிச்சுட்டு போயிடுவார், நம்மளே சிரிக்க வச்சுட்டு போயிடுவார். அந்த அளவுக்கு ஒரு பிஆர்ஓன்னா அந்த அளவுக்கு ஒரு எல்லாரையும் இந்த வந்திருக்கவங்களே தெரியுது அவர் எந்த அளவுக்கு ஒரு திறமையானவர்ன்ட்டு. அவரோட ஒளிப்பதிவாளர் செல்லதுரை என்னோட அசிஸ்டண்டாக இருந்தார். ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங், ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப சின்ன லெவல்லேருந்து ரொம்ப பெரிய லெவலில் ஒரு உழைப்பால் வந்த ஒருத்தர் அவர். பார்த்தீங்கன்னா நான் பண்ண படம் ஹிந்தி படங்கள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா என் பேர் கூட அவங்க ஆர்டிஸ்ட் தெரியாது. லைக் அமித்ஜி, ஷாருக் கான், ஐஸ்வர்யா ராய், நம்ம இளைய தளபதி விஜயா இருக்கட்டும், நேருக்கு நேரில் ரஜினி சார், யாராக இருந்தாலும் சூர்யா, யாராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அவரை தான் கேட்பாங்க. இன்றைக்கி எத்தனை மணிக்கு பேக்கப் ஆகும், எத்தனை மணிக்கு போகலாம், எல்லா விஷயமும் அவர் தான் எல்லாருக்கும் ஒரு தொடர்பாக இருப்பார். ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங். மியூசிக் டைரக்டர் கே, எல்லாருக்கும் சாங்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தயாரிப்பாளர் 2 பேருமே எனக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர்கள். என்னுடைய படங்களை தொடர்ந்து விநியோகம் செய்தவர்கள் மற்றும் நல்ல பிஸ்னஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்காங்க. ஒரு பேஷனோட படம் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்காங்க. அவங்களுக்கு நிச்சயமாக இந்த படம் வெற்றி படமாக அமையும். பிடி சிவகுமார் சார் கதையை எனக்கு முன்னாடி ஒரு இடம் சொல்லியிருக்காரு. ரொம்ப ஜாலியான படம். ஒரு சீன்லேயுமே நாங்கள் கேட்கும்போது விழுந்து சிரித்தோம். ஸோ நிச்சயமாக இது ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக இருக்கும். தென் இந்த படத்தில் நடிச்சிட்டு இருக்க எல்லாருக்கும் இந்த படம் வெற்றி படமாக அமைய வாழ்த்துக்கள். முக்கியமாக இந்த விழாவின் நாயகன் கே அவர்களுக்கு இந்த படம் மிகப்பெரிய திருப்புமுனையாக இருக்கணும்னு நம்பி கேட்டு இறைவனை வணங்கி